welcome to the new lesson. இன்னைக்கு நாம 7th standard term 3 unit 2 geography பார்க்க போறோம். lesson பேரு map reading. ஸோ எதுக்கு நம்ம மேப் ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேப் ரீடிங் ரொம்பவே அவசியம். பிளாட்யூ, பிளேன்ஸ், மவுண்டெயின்ஸ், அப்புறம் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அனலைசிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மேப் வேணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்பர் இருக்குது, மேப்லாம் பேப்பரில் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் எப்படி மேப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்கின்ல, கிளாத்தில் இப்படி தான் வந்து இயர்லி டைம்ஸில் ஏன்ஷியன்ட் பீப்புள் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் மேப் பார்த்துடலாம். மேப்பை வந்து ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்கேல், இன்னொன்று வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட்டு. ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் மேப் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் மேப் இருக்குது. ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து ஃபிசிக்கல் மேப் இருக்குது, கல்ச்சுரல் மேப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லார்ஜ் ஸ்கேல் மேப்பையும் ஸ்மால் ஸ்கேல் மேப்பையும் பார்த்துடலாம். லார்ஜ் ஸ்கேல் மேப் ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் மேப். ஸோ லார்ஜ் ஸ்கேல் மேப் வந்து ஸ்மால் ஏரியாவை வந்து ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் லார்ஜ் ஸ்கேல் மேப்பு. அதுக்கு கீழே ரெண்டு மேப் இருக்குது, கெடாஸ்ட்ரல் மேப், டோப்போகிராஃபிக்கல் மேப். கெடாஸ்ட்ரல் மேப் வந்து ஒரு வில்லேஜோ ஒரு டவுனையோ பெருசாக நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோப்போகிராஃபிக்கல் மேப் பார்த்திங்கன்னா இந்த மேப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது சர்வே ஆஃப் இந்தியா. இதில் வந்து நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ் லைக் டோப்போகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படி மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், வேலி இதெல்லாம் வந்து நமக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கெடாஸ்ட்ரியல் மேப் பார்த்திங்கன்னா வில்லேஜ் அண்ட் டவுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோப்போகிராஃபிக்கல் மேப்புங்கிறப்ப ஹில்ஸ், வேலி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் மேப்புக்குள்ளே எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சின்ன ஏரியாவை ரொம்ப டீட்டெயில்டாக தெரிய வைக்கிறது லார்ஜ் ஸ்கேல் மேப்பை. ஸ்மால் ஸ்கேல் மேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது, ஆனால் ரொம்ப டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்காது. ஒரு பெரிய ஏரியாஸ் லைக் ஒரு கண்ட்ரியோ இல்லை அதை விட பெருசாக ஒரு கான்டினென்ட்டையோ ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்மால் ஸ்கேல் மேப்பை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 சென்டிமீட்டரை 1000 கிலோமீட்டர்ஸாக அது வந்து எடுத்துப்பாங்க ஸ்கேலில். அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயில் கிடைக்காது, ஆனால் ஒரு அவுட்லுக் மட்டும் கிடைக்கும் ஜஸ்ட். ஸோ இது ரெண்டில் லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் உங்களுக்கு டீட்டெயில் அதிகமாக இருக்குமா, ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் தான் டீட்டெயில் அதிகமாக இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் மேப் வந்து லார்ஜ் ஏரியா வந்து கவர் பண்ணும், அதுதான் அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் மேப் வந்து லார்ஜ் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் லைக் காண்டினென்ட் அண்ட் கண்ட்ரீஸாக. இதுக்கு கீழே ரெண்டு இருக்கும், ஒன்று வால் மேப், இன்னொன்று அட்லஸ். வால் மேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸ் ரூம்லலாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸ்லலாம் வாலில் இருக்கும், அதுதான் வால் மேப். அட்லஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அட்லஸ்ங்கிறது ஒரு புக், அதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் மேப்ஸ் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் மேப், கிளைமேட்டிக் மேப் எல்லா மேப்பையும் ஒரு புக் மாதிரி ஒரு கலெக்ஷனாக இருக்கிறது தான் அட்லஸ். அட்லஸ்ங்கிறது ஒரு புக், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பாருங்கள். ஸ்டடி ஆஃப் மேப் மேக்கிங்கை வந்து கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்லஸ் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் அட்லஸ் என்னென்னா ஸ்கூல் அட்லஸ், அட்வான்ஸ்ட் அட்லஸ், ரீஜனல் அட்லஸ், நேஷ்னல் அட்லஸ். ஃபஸ்ட்டு ஸ்கூல் அட்லஸ் பாருங்கள். ஸ்கூல் அட்லஸ் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு டீட்டெயில்ஸ் லைக் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹோம், கண்ட்ரி அந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் டீட்டெயில்ஸ். அட்வான்ஸ் மேப் பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஈவன் ஸ்மால் ரீஜன் கூட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அட்வான்ஸ்ட் அட்லஸில். நெக்ஸ்ட் ரீஜனல் அட்லஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு மேப் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ். இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜனல் பிளானிங்காக நம்ம பண்ணுறது. ஒரு ரீஜனுக்குள்ள கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரீஜனல் அட்லஸில் இருக்கும். ஸோ ரீஜனல் பிளானிங்க்கு இந்த அட்லஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நேஷ்னல் அட்லஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ட்ரிக்கான அட்லஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும். இதில் வந்து ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் தி கண்ட்ரி வந்து கிளியராக இருக்கும். ஸோ நேஷ்னல் அட்லஸ்ங்கிறது ஒரு கண்ட்ரிக்கான ஒரு அட்லஸ். நெக்ஸ்ட் வந்து மேப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் லெஃப்ட் சைட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குல்ல, ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்கேல் அதுதான் பார்த்தோம். லார்ஜ் ஸ்கேலும் ஸ்மால் ஸ்கேலும் பார்த்தோம். இப்போ ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட் ஃபிசிக்கலும் கல்ச்சுரலும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் பார்த்துடலாம். ஓகே, ஃபிசிக்கல் மேப்னா என்னென்னா ஃபிசிக்கல் மேப்புங்கிறது நேச்சுரல் ஃபியூச்சர்ஸை வந்து நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மேப்பை ஃபிசிக்கல் மேப்புன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஃப், ஜியோலஜி, சாயில், ட்ரைனேஜ், எலமெண்ட், வெதர்ஸ் அண்ட் வெஜிடேஷன் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மேப்பில் வந்து கிளியராக இருக்கும். தென் ரிலீஃப் மேப் பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த மேப்பில் வந்து கிளியராக இருக்கும் லைக் வேலி, பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், ரிவர்ஸ்.
ஜியோலாஜிக்கல் மேப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து மெயினாக கவர் பண்ணியிருப்பாங்க. கிளைமேட்டிக் மேப்ஸ் வந்து டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், க்ளவுட்ஸ், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிளைமேட்டிக் மேப்ஸில் நமக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். சாயில் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா மேப்ஸ் பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட், ஃபிசிக்கல் மேப் பார்த்தோம், ரிலீஃப் மேப் பார்த்தோம், ஜியோலாஜிக்கல் மேப் பார்த்தோம், கிளைமேட்டிக் மேப் பார்த்தோம், சாயில் மேப் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் மேப் பார்த்துடலாம். கல்ச்சுரல் மேப்ஸ் ஆர் ஆல்சோ நான் மேன்மேட் மேப். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் மேப்புங்கிறது நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக ஒரு மேப் வந்து லைக் பொலிட்டிக்கல் டிவிஷன் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாப்புலேஷன் மேப்புங்கிறது இங்கே டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்புறம் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இதில் கிளியராக இருக்கும். எக்கனாமிக் மேப்பில் எதெல்லாம் எக்கனாமிக் ஓரியன்ட், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் ஓரியன்டா, இண்டஸ்ட்ரி எக்கனாமிக் ஓரியன்ட், ட்ரேட் எக்கனாமிக் ஓரியன்ட். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த எக்கனாமிக் மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், மினரல்ஸ், லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் ஃப்ளோ ஆஃப் கமோடிட்டிஸ் வந்து இதில் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேப் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஏர்போர்ட், சீபோர்ட் இதெல்லாம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீமேட்டிக் மேப் வந்து ஒரு பர்டிகுலர் தீம் வச்சு அந்த மேப் வந்து வரைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மேப்னு ஒன்று பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெப் பேஸ்ட் சர்வீஸ் தட் ப்ரொவைட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் about geographical region and sites around the world. So digital mapங்கிறது ஒரு வெப் பேஸ்ட் சர்வீஸ். நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேப். எலமெண்ட்ஸ் ஆஃப் மேப்பில் டைரக்ஷன், டைட்டில் இதெல்லாம் எலமெண்ட் ஆஃப் மேப். ஸோ இதெல்லாம் எலமெண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எலமெண்ட் ஆஃப் மேப்பில் டைட்டில், டைரக்ஷன், ஸ்கேல், லெஜெண்ட் ஆர் கீ இதெல்லாம் எலமெண்ட் ஆஃப் மேப்பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மேப்புக்கு வந்து ஒரு டைட்டில் கண்டிப்பாக தேவை. அது டைட்டில் இருந்தால் தான் அது என்ன மேப்புன்னு ஃபஸ்ட் நமக்கு புரியும். டைரக்ஷன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் இந்த 4 டைரக்ஷன் தான். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். தென் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து கிராஃப் வரைகிறப்ப நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்கேல்னு போட்டு எழுதியிருப்போம். உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்காங்க 1 centimeter = 10 kilometerன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேல் எப்படி எடுத்திருக்காங்க, 2 கோடுக்கு ஒரு 75 கிலோமீட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கேல்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு அசியூம் பண்ணுற ஒரு வேல்யூவை தான் நம்ம ஸ்கேல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெஜெண்ட் ஆர் கீ. ஸோ லெஜெண்ட் ஆர் கீங்கிறது என்னென்னா அது ஒரு சிம்பிள். அது வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது வந்து நமக்கு வந்து கலராக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது நம்ம ரீட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் முக்கியம். லெஜெண்ட் ஆர் கீ. லெஜெண்ட் ஆர் கீ ஆஃப் அ மேப் எக்ஸ்பிளைன்ஸ் தி symbol that are used on it to represent various physical and cultural features. The common signs and symbols which are internationally accepted and used in map are called conventional symbols and signs. Every map has legend or key which explains the different colors and symbols used on it. On a map, it is difficult to show the real shape such as settlement, bridges, post office, railway lines and forest. They are depicted by using certain colors, symbols or letters. ஸோ வந்து ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு லெட்டரோ ஒரு கலரோ இல்லைன்னா ஒரு சிம்பிளோ யூஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜையோ இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸையோ ஒரு ரயில்வே லைனையோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த லெஜெண்ட் இல்லைன்னா கீன்னு நம்ம சொல்கிறது. ஸோ என்னென்னு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஒயிட் கலர் கொடுத்தாங்கன்னா ஸ்னோ, எல்லோ வந்து அக்ரிகல்ச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி க்ரீன் கலரில் மேப்பில் குறிச்சிருக்குது ஃபாரஸ்ட்டை குறிக்கிறது. அதே மாதிரி ப்ளூ கலர் இதெல்லாம் மேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து வாட்டர் பாடிஸ் லைக் ஓஷன், சி, ரிவர். அது மாதிரி மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செட்டில்மெண்ட்ஸ், ரோட்ஸ் இதெல்லாம் வந்து ரெட் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரயில்வே லைன்ஸை வந்து பிளாக் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள் பார்த்துடலாம். ஸோ வந்து சர்வே ஆஃப் இந்தியா தான் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொஸ்டின்ஸ் வராது. லைட்டாக அப்படி வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். யூசஸ் ஆஃப் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேண்ட் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக மேப் தேவை. அது மாதிரி மிலிட்ரி பர்பஸ்க்கு, தென் ஏரோப்ளேன் அண்ட் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மேப் ரொம்ப முக்கியம். வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு மேப் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல். தென் கம்பேரிசன் பிட்வீன் மேப் அண்ட் குளோப் கொடுத்துருக்காங்க. மேப் பார்த்தீங்கன்னா 2 dimensional, குளோப் வந்து 3 dimensional. மேப் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஏரியா ரெண்டுமே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். குளோப் வந்து ஒரு ஒரிஜினல் எர்த் மாதிரியே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்டில்.
தேர்டில் பார்த்தீங்கன்னா மேப் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். குளோப் வந்து அந்தளவுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்காது. மேப் வந்து ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணலாம், குளோப் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை கேரி பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்துலாம் ஒன்வர்ட் வராது, இருந்தாலும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால்ட் cartography. North, south, east and west are the four direction are also known as cardinal. Cultural map are those which shows dash futures. இதுக்கு ஆன்சர் வந்து man-made futures. Dash is an essential tool of geographer. Map இதுக்கு ஆன்சர். Direction in between the cardinal direction are called intermediate direction. Dash in a map which explains the different colors and symbol used in it. இது வந்து நம்ம பார்த்தோம் கீ. கீக்கு இன்னொரு பேர் வந்து லெஜெண்ட். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு அதை போய் காமிச்சிருந்தேன், லெஜெண்ட் ஆர் கீ. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து லெஜெண்ட் ஆர் கீ. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். கெடாஸ்ட்ரியல் மேப் ஆர் ஆல்சோ known as town or village map. Small scale map helpful to show large areas like continent and country. Match the following பாருங்க. upper right corner n letter வரும். key or legend color and symbol அது வரும். large scale map town district or town. physical map பார்த்தீங்கன்னா natural relief future. population map வந்து density and growth. next வந்து choose the following வந்துருங்க மறுபடியும். first one வாசிங்க. an atlas is bound volume of different types of map. atlas map are drawn on a small scale. insignificant details are omitted. so மூணுமே கரெக்ட் தான். next second question வாங்க. globe is a 3-dimensional model of the earth. correct. it is easy to handle and to carry as it can be rolled up or folded. இது வந்து தப்பு. ஆக்சுவலாக மேப் தான் அந்த மாதிரி ஈஸியாக கேரி பண்ண முடியும், குளோப் வந்து ஈஸியாக கேரி பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் 2 இஸ் ராங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெசன் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த லெசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.